பெரும்பாலும் நம்ம ஒரு 40 வயதை கடந்தா ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு உடல் சோர்வு ஏற்படுது. 40 வயதுக்கு மேல நம்ம உடல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? 40 வயதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடல்ல மாற்றம் கொண்டு வந்தோம்னா, திரும்பவும் அந்த இளமையான தோற்றத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். என்ன நமக்கு வயோதிக தோற்றத்தை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய காயக்கற்ப முறைகளை பத்தியும் இதுல நான் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் இது எல்லாமே நம்ம ஒரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். பெரும்பாலும் நம்ம ஒரு 40 வயதை கடந்தா ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு உடல் சோர்வு ஏற்படுது. 40 வயதுக்கு மேலே நம்ம உடல்ல கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன? நம்ம ஃபேஸ் பார்க்குறோம் இல்லைங்களா? மிரரில் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சரி, எப்படி இருந்தது ஒரு 2 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தது? இல்லை பழைய ஃபோட்டோஸ் ஏதாவது நம்ம பார்க்கும்போது, சரி இதில் இவ்வளோ ஹேர் இருந்திருக்கே, இதில் நல்லா ஸ்கின் க்ளோவாக இருந்திருக்கே, டக்குன்னு 2 இயர்ஸில் இப்படி வயசான மாதிரி தெரியுதே, ஃபேஸ் டல்லாக இருக்குது, விரிங்கிள்ஸ் இருக்குது, கண்களை சுற்றி கருவளையம் தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். அதாவது நமக்கும் வயசாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. என்ன நடக்குதுன்னா, ஒரு 40 வயதை கடந்த சித்த மருத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா, நார்மலா 30 வயதிலிருந்தே வயோதிகத்துக்கான ப்ராசஸ் நம்ம உடல்ல ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ 40 வயது அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமான ஒரு வயோதிக தோற்றம். டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்றோன்னா, என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் செகண்ட் சைல்ட் பர்த்க்கு அப்புறம் தான் இப்படி ரொம்ப ஏஜ்டு லுக் எனக்கு தெரியுது அப்படின்னு நிறைய பெண்களும் ஃபீல் பண்றோம். 40 வயதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடல்ல மாற்றம் கொண்டு வந்தோம்னா, திரும்பவும் அந்த இளமையான தோற்றத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். என்ன நமக்கு வயோதிக தோற்றத்தை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நரைமுடி ஃபர்ஸ்ட் விஷயம். என்னதான் ஏஜ் ஆனாலும் நமக்கு நரைமுடி வர்றது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ முடி நல்லா கருகருன்னு இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். முதல் விஷயம் நரைமுடி. 2வது முகத்திலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த முகத்தில் நமக்கு ஒரு சோர்வு இல்லாமல் கண்கள் எப்பவும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை பார்க்குறோம்னாலே கண்களை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம். கண்களே சோர்வாயிடுச்சு, கருவளையம் இருக்கு, கண் இமைகள் வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும். என்னடா வயசாயிடுச்சா இவங்களுக்கு, ஏன் இவ்வளோ சோர்வா இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதுக்கப்புறம் முகத்துல நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏஜ் ஆயிடுச்சுனாவே சுருக்கங்கள், தசைகள் தளர்வு. இந்த கன்னத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்னலாம் அப்படியே தளர்வு ஏற்பட்டு தசைகள் தொங்குற மாதிரி, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் லூஸாக இருக்கிற மாதிரி, சுருக்கங்கள் ஏற்பட்டு நீங்கள் சிரிக்கும் போதோ பேசும்போதோ கண்களை சுற்றி அப்படியே சின்ன சின்ன சுருக்கங்கள் வர்றது. வாயை சுற்றி நம்ம சிரிக்கிறோனாலே கண்கள் அப்படியே வாயும் கண்ணொன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்கம் வர மாதிரி தெரியறது. என்னடா இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, 40 வயது கிட்ட தாண்டிட்டோம், 42, 43. அப்போது நம்ம உடலில் என்னங்க நடக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக உடலில் சேர ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உடலில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து வெளியேற்றுறதுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். நிறைய ஆட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபுட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, எங்கள் ப்ராடக்டில் இது எல்லாமே நிறைய இருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியே தள்ளிடும், ஸோ உங்கள் முகமும் இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுலலாங்க இருக்குது? எந்த மூலிகை எடுத்துக்கலாம், எந்த உணவு எடுத்துக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் காயக்கற்ப முறைகளும் ரொம்ப முக்கியம். ஸோ சித்தர்கள் சொன்ன காயக்கற்ப முறைகள். அப்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் தினம் தினம் மாற்றம் நடக்குது இல்லைங்களா? இந்த செல் டேமேஜ் நடந்து அந்த கழிவுகள் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெட் செல்ஸ் நம்மளுடைய சருமத்தில் தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒரு 40 வயதிற்கு மேலே ஒரு 45 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உடலில் நம்ம ஸ்கின்ல ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியோ உடல் சோர்வு ஏற்படுறது தெரியும். ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு ஏற்படுறதும் இந்த ஏஜில் தான். ஸோ 45 இயர்ஸ் கிராஸ் ஆகுதுனாவே அதுலேயும் சுகர் இருந்தால் சொல்லவே வேண்டாம், இன்னும் ஒரு வயோதிக தோற்றம் அதிகமாக வந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை சரி செய்யறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அந்த ஆண்மை குறை
குறைபாடு நீங்கி கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டிஃபிஷியன்சி, உறுப்புகள் எல்லாமே பலப்படுறதுக்கு என்னென்ன உணவுகள் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும், இது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா. நல்ல கலர் கலராக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்க ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. முதல்ல மாதுளை, ரெண்டாவது பன்னீர் திராட்சை, விதையோடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த திராட்சை. ஸோ மாதுளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஃபினால்ஸ் இருக்குங்க, உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், இந்த கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில், அதாவது சருமத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த ஆற்றலும் இதில் இருக்குது. சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு இந்த கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரம் 2-3 முறையாவது இந்த கிரேப்ஸை நம்ம விதையோடு இருக்கிறத சாறு மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது உடல் நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக பப்பாளி ரொம்ப முக்கியம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம், வயோதிக தோற்றத்தை அது வந்து தள்ளி போடக்கூடியது. பப்பாளி ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கொய்யா. ஸோ இதில் முக்கியமாக நிறைய பதிவுகளை நம்ம சொல்கிறது, கொய்யா பழம் சாப்பிடுங்க, கொய்யா இலைகளை தேநீராக குடிச்சிட்டு வாங்க. அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, இளமையான தோற்றத்தை தரக்கூடியது. கொய்யா இலையில் இருக்கக்கூடிய அந்த டேனின் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்கிறதுக்கும் இளமையான தோற்றம் வர்றதுக்கும் ரொம்ப முக்கியமானது. கொய்யா இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தினந்தோறும் ஒரு வாழை எடுத்துக்கோங்க. ஸோ வாழைப்பழம் எடுத்துக்கும்போது நம்ம உடலில் தேவையான மொத்த சத்துக்களும் அதில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இளமையை தக்க வைக்கிறதுக்கும் முக்கியமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வெளியேறதுக்கும் நெய் ஒரு அருமருந்து. நெய் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும், நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், அப்படிலாம் கிடையாதுங்க. 10 to 15 ml நெய் நீங்கள் தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ நெய்யை நீங்கள் எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகள் வெளியேறி செல்கள் எல்லாமே ரிஜுனேட் ஆக ஆரம்பிக்கும், புதுப்பிக்கப்படுது. ஸோ அந்த மெட்டபாலிசம் ஈவனாக நடக்கிறதுக்கு, ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, அந்த கொலாஜன் ஸ்கின்ல நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கும், இளமையான தன்மை கிடைக்கிறதுக்கும் நெய் முக்கியமான ஒரு அருமருந்து. ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கா, நமக்கு வந்து அங்கங்கே டார்க் பேச்சஸ் இருக்கா, நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2-3 பிஞ்சு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இரவு நேரத்தில் ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ முகத்தோட பொலிவு மாற ஆரம்பிக்கும். ஸோ அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஃபேஸில் இருக்கு, ஃபேஸில் எல்லாமே விரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே சரியாகணும்னா நெய் ஒரு முக்கியமான அருமருந்து. இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் காயகற்ப முறை. என்றைக்குமே இந்த நரை, திரை, மூப்பு, இந்த ஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு 40 வயதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயக்கற்ப மருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்கற்பம் இல்லைன்னா கரிசாலை கற்பம், அருகன் கற்பம், அருகம்புல், இதை வந்து கற்பமாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த வயோதிக தோற்றத்தை மாற்றக்கூடியது. ஸோ 40 வயதுக்கு மேலே இளமையாக இருக்கணும், முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடல் கழிவுகளை வெளியேற்றணும். இந்த அருகன் கற்பம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அருகம்புல் பொடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம வெந்நீர்லேயோ தேன்லேயோ கலந்து காலையிலையும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி குடிக்கணும். இல்லைன்னா இதை கஷாயமாக்கி இதனோட 4-5 மிளகு சேர்த்து கஷாயமாக இதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்படி செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய் கற்பமும் பயன்படுத்தலாம். ஸோ தாண்டிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிறது அதிகமான டேனின் இருக்குது, துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய எல்லாமே உடல் கழிவுகளை வெளியேற்றும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் உடல் நலனின் பிரச்சனைகள் இருந்து சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.